தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்க விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட இருக்கிறார். இந்நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் அங்கிருக்கும் செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, விவரங்கள். சிவரஞ்சனி, இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஆண்டு விழாவானது இன்று நடைபெறுகிறது. அதாவது 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று நடைபெற இருக்கிறது. இதில் விஜய் முக்கிய விஷயங்களை அறிவிப்பார் என்று நம்ம கூறியிருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த அரங்கில் சில பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு கையெழுத்து இயக்கத்திற்கான ஒரு பேனராக அதில் 6 தலைப்புகள் கொண்டு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீர்கள் என்றால் மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்கும் வகையில் சில விஷயங்களை குறிப்பிட்டு வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது ஒருவர் பாட்டு பாட மற்றொருவர் அதற்கு ஏற்ற ஒத்திசையுடன் நடனமாட திரைமறைவு கூட்டணி களவாணிகள் இருவரும் தமிழக மக்களின் பிரச்சனைகளில் இருட்டடிப்பு செய்ய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகின்றனர் என்று மறைமுகமாக, அதாவது மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்கும் வகையில் இந்த வாசகத்தை இடம்பெற செய்து அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் மத்திய மாநில அரசுகளுக்கு அந்த விமர்சனத்தை செய்த பிறகு அந்த பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு எதிராக நடந்து வரும் பெருந்துயரை கண்டும் காணாத இருக்கும் பொறுப்பற்ற தன்மை, விமர்சனத்துக்கு அஞ்சி கொடுங்கோலுடன் மக்களின் குரல்களை அடக்கும் அரசியல் கோழைத்தனம் போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வாக்கு வங்கிகளுக்காக சாதி மற்றும் மற்ற சீர்கேடுகளை எதிர்க்க அஞ்சும் நய வஞ்சகம் போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது குறிப்பாக ஒரு சிலரின் பேராசை பசிக்காக நடக்கும் திட்டமிடப்பட்ட உழைப்பு சுரண்டல் மற்றும் இயற்கை வள சுரண்டல் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இது அந்த வாசகங்களை அவர் விஜய், அந்த கட்சியுடைய தலைவரான விஜய், இன்றைய நிகழ்ச்சியில் அவர் மேலே பேசி அதை பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்திற்காக ஒரு கையெழுத்து இயக்கமாக உறுதிமொழி ஏற்கும் வகையில் இந்த வாசகங்களை இடம்பெற செய்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.